ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடியை எப்படி நர்சரியில் வந்து பதியம் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவே நம்ம சாமந்தி செடியை நம்ம எப்படி பதியம் பண்ணி எடுத்து வைக்கலாம்ன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடியை வந்து இப்போ நார்மலாக தக்காளி செடி இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ட்ரை மாதிரி இருக்கும். அதில் குழி குழியாக இருக்கும். அதில் வந்து மண் நிரப்பி அந்த பதியம் எடுப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோகோ பிட் வந்து அந்த குழியில் பூராமே கோகோ பிட் ஃபுல்லாக போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமந்தி விதைய நம்ம அதில் 1, 2 போட்டுட்டு, நம்ம ஃபுல்லாகவே அந்த ட்ரை ஃபுல்லாக போட்டு விட்டுறோம். அதுக்கப்புறம் சாமந்தி செடி வளர்ந்த பிறகு, ரொம்ப வளர விட்டுறக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில், இதில் இருக்கிற வேர் மாதிரி வந்த பிறகு நம்ம சாமந்தி செடி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும் தான் சாமந்தி செடி நெக்ஸ்ட்டு வைக்கும்போது காயாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு சாமந்தி செடியை நர்சரியில் பார்த்தீங்கன்னா தொட்டிலையும் வைப்பாங்க, கவர்லேயும் வைப்பாங்க. நம்ம எப்படி வைக்க போகிறோம்ன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். மண்ணில் வைக்கிறதா இருந்தாலும் தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தாலும் அதை நம்ம பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறணும். முடிஞ்ச அளவுக்கு சாமந்தி செடியை சன்லைட் அதிகம் படுற மாதிரி வச்சுக்கிறணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிக்கும். இல்லை நம்ம நிழலில் அதிகமான நிழலில் இருக்குது, சாமந்தி செடி காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிழலில் வச்சிங்கன்னா செடிகள் பூக்காமல் போயிட்டு சொரட்டை அடித்த மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் சாமந்தி செடியில் கொஞ்சம் வேகமாக பூக்கள் வரும். கரெக்டாக சாமந்தி செடியிலேருந்து குச்சி வெட்டிட்டு வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும். இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் வேகமாகவே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாமந்தி செடி நட்டு வச்சுக்கலாம். சாமந்தி செடியெல்லாம் நட்டு வச்ச பிறகு நமக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பூக்களே பூக்க மாட்டேங்குது, செடி அப்படியே இருந்துருது, நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது, இலைகள் பூராமே கருகிட்டு போகுது அப்படின்னா, நம்ம ஏதாவது உரம் கொடுக்கணும். உரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடிக்கு கெமிக்கலாக கொடுக்காம இயற்கை முறையில் கொடுக்கலாம். அதாவது இயற்கை முறையில் தொழு உரம் இந்த மாதிரி கொடுக்கலாம், மண்புழு உரம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி இயற்கையான முறையிலே கொடுத்துக்கலாம். வெர்மி கம்போஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பூச்சி பிடிக்குது, சாமந்தி செடி, சொரட்டை இந்த மாதிரி ஏதாவது நோய் தாக்குதல் மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இல்லாட்டி மருந்து அடிக்கடி ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சாமந்தி செடியை வெயிலில் வச்சிங்கன்னா மட்டும்தான் பூக்கள் பெரிய அளவுலையும் பூக்கள் அதிக அளவுலையும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயில் படுற மாதிரி வச்சுக்கோங்க சாமந்தி செடியை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடிக்கு நம்ம தரையில் வைக்க போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செம்மண் போட்டே வச்சுக்கோங்க. மற்ற மண்ணை காட்டியும் செம்மண் பெஸ்ட்டு அது உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செம்மண் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி பூச்சி இருந்தால் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் இன்டோஃபில்ன்ற மருந்து வந்து வளர்ச்சிக்காக வேண்டியும், பூச்சிக்கு வந்து மோனோக்ரோட்டோபாஸ் இந்த 2 மருந்தையுமே ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது 1 லிட்டரு, அதாவது உங்கள்கிட்ட எவ்வளோ செடி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு மருந்து எடுத்துக்கலாம். அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து மோனோக்ரோட்டோபாஸ் ஒரு 5 ml, இன்டோஃபில்ங்கிறது ஒரு 10 ml இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, செடி வளரும். 2வது அந்த 2 மருந்தும் ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி இதில் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக மாறிடும். இலை வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இந்த மருந்து அடிக்கும்போது. நீங்கள் வைக்கிறது ஹைபிரிட் சாமந்தி செடியாக இருந்தால் வருஷம் முழுக்க பூக்காது. ஒரு சீசனில் பூத்துட்டு நின்றுட்டு நெக்ஸ்ட்டு அந்த செடியை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வளர்த்துருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் அதே மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நாட்டு சாமந்தி செடியாக இருந்தால் எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஹைபிரிட் சாமந்தி செடி வேணுமா, நாட்டு சாமந்தி செடி வேணுமான்னு செலக்ட் பண்ணி நீங்கள் நட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சாமந்தி செடி, பூக்காத செடி கூட கண்டிப்பாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றும்போது மார்னிங், ஈவினிங் மட்டும் ஊற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சாமந்தி செடிக்கு ஒரு நாளைக்கு 2 தடவையாவது தண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு தடவை இப்போ ரோஜா செடி கொடுக்குறோம்னா சாமந்தி செடிக்கு கண்டிப்பாக 2 தடவையாவது தண்ணி ஊற்றி ஆகணும். ஏன்னா சாமந்தி செடி நீர் சத்தோடு வளர்கிற செடி. அதனால் வந்து சாமந்தி செடிக்கு கண்டிப்பாக 2 தடவையாவது ஒரு நாளைக்கு தண்ணி கொடுத்துடணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சாமந்தி செடியை கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க வைக்க முடியும்.